தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாம் இன்றைக்கு திருவாசகத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்து உங்களோடு பேசவிருக்கின்றோம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனை. சிவபெருமான் அனைத்துமாக இருக்கின்றார். வானாக மண்ணாக காற்றாக ஒளியாக பிரகாசம் மிக்க ஒளியாக ஊனாக உயிராக சிவபெருமான் இருக்கின்றார். அவர் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாக்கி, இறைவன் இந்த மனித உயிர்களை எல்லாம் கூத்தாட்டுவானாக்கி ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உயிர்களை எல்லாம் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறார். இறைவனுடைய அருளாலேதான், சிவபெருமானுடைய அருளாலேதான், சடையானின் அருளாலேதான் இந்த ஆட்டுவித்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வரியை அப்பர் பெருமான் அருளி செய்திருக்கின்ற தேவார வரிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோம். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே. அப்பர் சொல்லுகின்றார், சிவபெருமான் மனித உயிர்களை எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றார். யான் எனது, நான் தான் பெரியவன், இதெல்லாம் என்னுடையது, என்னுடைய கட்டளையின் கீழ்தான் எல்லாம் இருக்க வேண்டும் என்று மனித உயிர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, இறைவன் ஆட்டுவித்தால் அனைவரும் ஆடுவர். அடுத்த வரியிலே சொல்லுகின்றார், அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே. ஆட்டுவிக்கின்ற இறைவனே அடக்கியும் வைக்கின்றார். எப்பொழுது அடக்கி வைக்கின்றார்? ஆடட்டும் என்று விட்டுவிட்டு, ஆட வைத்துவிட்டு வயது முதிர்ந்தவுடன் அடக்கி வைத்து விடுகின்றார். ஒரு வயது எட்டிய பிறகு, ஒரு முதுமை நிலை எட்டிய பிறகு, இது என்னுடையது, என்னால் முடியும், என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்லுகின்ற வார்த்தை குறைந்து விடுகிறது. நான் அன்றைக்கு இதெல்லாம் செய்தேன், இன்றைக்கு முடியாது, அடக்கி வைத்து விடுகிறார். ஆட்டுவிப்பவனும் அவனே, அடக்கி வைப்பவனும் அவனே. யான் எனது என்று கூத்தாடியவர்களை எல்லாம் அடக்கி வைப்பவன் இறைவன். இரண்டாவது நிலையிலே ஆட்டுவித்தார் ஆரொருவர் அடங்காதாரே. ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே. ஆண்டவன் அடக்கி வைத்தால் எல்லாரும் அடங்கி விடுவார்கள். மூன்றாவது நிலையிலே ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே. ஓட்டு விடுவான், ஓட வைப்பான். எதற்கு? ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு, தனக்கு உள்ள பேராசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு, தமக்கு தேவைப்படும் பொருள், தேவைப்படாத பொருள் அனைத்தையும் ஓடிச் சென்று பெறுவதற்கு, அளவு கடந்த பொருளை ஈட்டுவதற்கு ஓட்டுவிப்பான். ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே. அவன் ஓட்டுவிப்பான், அவன் ஓட வைப்பான். வெளிப்புறத்தை கண்டு மகிழ வைப்பான். ஒரு நிலையிலே அகத்தை காண வைப்பான். வெளியேயும் ஓடி நீ பொருள்களை தேடு, உள்ளேயும் ஓடி, மனத்துக்குள்ளே ஓடி மெய்ப்பொருளை தேடு. ரெண்டும் செய்வான். இது அவரவர் நிலை பொறுத்து, அவரவர் நிலையை பொறுத்து, அந்த மனிதர்களின் நிலையை பொறுத்து ஓட்டுவிப்பான். புறத்தே ஓட்டுவிப்பான், அகத்தே ஓட்டுவிப்பான்.
ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே. நான் பொருள் சேர்க்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பார், புகழ் சேர்க்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பார், பல்வேறு பதவிகள் பெற வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பார். ஓட்டுவிப்பவன் இறைவன். ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே. உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே. இந்த நிலையினையும் மனிதனுக்கு இறைவன் தருவான். அவர் ஓடி முடித்து அடங்கிய பிறகு, ஐயோ, எனது தகுதிற்கு மேல் என்னிடத்திலே நிறைய செல்வங்கள் இருக்கிறது, இவற்றை நான் இந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டுமென்றால் முடியாது, இத்துணை இருக்கிறதே என்று அதை நினைத்து உருகுவான். இதெல்லாம் எனக்கு இன்றைக்கு தேவையில்லையே, இதெல்லாம் ஏன் திரட்டினேன்? உருகுவான், உருக வைப்பான். உருக வைத்தல் என்பது புரிய வைப்பான் இறைவன். மனித பிறவிகள் இந்த ஓடி முடித்த பிறகு உருக ஆரம்பிக்கும். உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே. அடுத்த நிலையில் பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே. இந்த நிலையினையும் இறைவன் தருவான். உருகுகின்ற நிலையில் தேவார திருப்பதிகங்களை பாடுங்கள், பன்னிரு திருமுறைகளை பாடுங்கள், இறைவனை போற்றி பாடுங்கள் என்று இறைவன் ஆட்டுவித்து உருக வைப்பான். உருக வைத்த பிறகு பாட்டுவிப்பான். அதாவது பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பாடவும் வைப்பான். இறைவனுடைய திருநாமங்களை சொல்ல வைப்பான். சொல்லுகிறார்கள் அல்லவா, உருகுகின்ற பொழுது மருத்துவமனையிலே இருப்பார், மருத்துவரிடத்திலே கேட்பார்கள், மருத்துவர் சொல்வார், அனைவரும் இறைவனை வணங்குங்கள் என்பார். அனைவரும் இறைவனை வணங்குங்கள் என்று மருத்துவர் சொல்லுவார். உருகுகின்ற நிலை. அந்த நேரத்திலே ஓடியதையெல்லாம் எண்ணி பார்ப்பார். ஓடியதை எண்ணி பார்த்து உருகுவார், ஆடியதை எண்ணி பார்த்து உருகுவார், அடங்கியதை எண்ணி பார்த்து உருகுவார். உருகுகின்ற நிலையை இறைவன் உருவாக்குவான். அடுத்த நிலை பாட்டுவித்தால் பாடுகின்ற நிலையை உருவாக்குவான். பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே. இந்த பணிகின்ற நிலையையும் அவர் உருவாக்குவார். ஆடிய நிலையை உருவாக்கியவன், அடக்கி வைத்த நிலையை உருவாக்கியவன், ஓட்டுவித்த நிலையை உருவாக்கி ஓட வைத்தவன், உருக வைத்தவன், பாட வைத்தவன் இப்பொழுது பணிய வைக்கின்றான். பணிவித்தால் ஆரொருவர் பாடாதாரே. பணிய வைப்பான். பணிகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். நான் எனது என்று இருந்த நிலை காணாமல் போய் இன்றைக்கு பணிவு மிகுதி ஆகி பணிகின்ற நிலை, எல்லோருக்கும் பணிகின்ற நிலை ஏற்பட்டுவிடும். அதை இறைவன் உருவாக்கி தருவான். அடுத்த நிலை காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே. இதையெல்லாம் இறைவன் காண்பித்தால்தான் நாம் பார்க்க முடியும். எதையெல்லாம்? ஆட்டுவித்தல், அடக்குவித்தல், ஓட்டுவித்தல், உருக வைத்தல், பாட வைத்தல், பணிய வைத்தல், இதையெல்லாம் இறைவன் செய்தால்தான், இறைவன் காண்பித்தால்தான், இறைவன் நடத்தி வைத்தால்தான். கூத்தாட்டுவானாகி நின்றான் என்று சொன்னார்கள் அல்லவா, அவன் செய்து காட்டினால்தான் இது நடக்கும். அடுத்தவரை அப்பர் சொல்லுவார், காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. இறைவன் இதையெல்லாம் காட்டவில்லை என்றால் யார் பார்ப்பார்? யாருக்கு கிட்டும்? யாருக்கு கிட்டும்? இதில் அவர் 6 நிலைகளை சொல்லுகிறார். 6 நிலை: ஆட்டுவித்தல், அடக்குவித்தல், ஓட்டுவித்தல், உருகுவித்தல், பாட்டுவித்தல், பணிவித்தல். இந்த 6 நிலைகளில் நாம் இறைவனிடம் வேண்டுகின்ற நிலைகள் என்ன? உருகுவித்தல், பாட்டுவித்தல், பணிவித்தல். இந்த நிலைகளை இறைவனிடம் கேட்டு பெற்று
நம்முடைய வாழ்நாளில் முன்பாதியிலேயே இந்த நிலைக்கு நாம் எட்டிவிட வேண்டும். வயதான காலத்தில், வயது முதிர்ந்த காலத்தில் இந்த 3 நிலைகளை எட்டி பயன் என்ன? இறைவனிடத்திலே வேண்ட வேண்டும். இதுதான் நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்வது. இறைவனிடத்திலே இந்த உருகுவித்தல், பாட்டுவித்தல், பணிவித்தல், இந்த 3ஐயும் ஐயா எனக்கு வாழ்நாளிலே மிக விரைவாக கொடு என்று இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். இந்த ஓட்டுவித்தல், அடக்குவித்தல், ஆட்டுவித்தல் எல்லாம் எனக்கு சற்று குறைத்துக்கொள் ஆண்டவனே. என்னை ஓட வைக்காதே. அதை தேடி இதை தேடி ஓட வைத்து ஓடியே வாழ்க்கையை முடித்து வைத்து விடாது. ஆட்டத்திலே பாதி வாழ்க்கையை முடித்து விடாது. எனக்கு உருகுவித்தல், உன்னை நினைத்து உருகுகின்ற தன்மை, உன்னை நினைத்து போற்றி பாடுகின்ற தன்மை, அடுத்ததாக பணிகின்ற தன்மை, எல்லோர்க்கும் நன்றாம் பணிதல் என்பது போல அந்த பணிகின்ற தன்மை, இந்த 3ஐயும் எனக்கு எவ்வளவு விரைவாக நீ தர முடியுமோ ஆண்டவனே, சிவபெருமானே, அதை எனக்குத்தான். இது நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்வது. முதல் பாடல் திருவாசகத்திலிருந்தே எடுத்தோம். யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவான் இறைவன். எப்படி கூத்தாட்டுவான் என்று நாம் 6 நிலைகளிலே பார்த்தோம். இந்த 6 நிலைகளிலே கடைசி 3 நிலைகளை நாம் எவ்வளவு விரைவாக எட்ட முடியுமோ நாம் அந்த நிலைகளை எட்டுவதற்கு இறைவனிடம் வேண்டுவோம். அனைவருக்கும் அது விரைவாக, அந்த 3 நிலைகள் விரைவாக இறையருளாக கிடைத்திட ஆண்டவனை வேண்டுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.